வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் பிரியாணி செஞ்சோம். தீபாவளிக்கு மறுநாள். அதில் கிரேவி காலி ஆயிடுச்சு. பிரியாணியில் உள்ள எல்லா சிக்கன் பீஸையும் எடுத்து இப்படி பிச்சு வச்சுக்கிட்டு சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வாங்க இப்போ செய்வோம். சீரகம் வத்தல் போட்டு இதில் தாளிச்சுக்கணும். நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை அந்த சிக்கன் போடுறதுக்கு 2 வெள்ளைப்பூடு 2 இஞ்சி இதில் தட்டி இதில் வதக்கி விட்ட வெங்காயத்தில் போட போகிறேன். இந்த தட்டி வச்ச இஞ்சியவும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு நம்ம பிரியாணிலேருந்து எடுத்து வச்சு பிச்சு வச்ச கோழியவும் இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். மல்லித்தூள் மிளகாய்த்தூள் போட்டு மஞ்சள் பொடி போட்டு லேசாக தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி வச்சு இறக்கிடுவோம். நல்லா சூப்பராக இது பண்ணி வந்துருச்சு. கிரேவி மாதிரி மல்லிச்செடி போட்டு இறக்கிடுவோம். வாங்க பிரியாணியில் கடந்த சிக்கனை எடுத்து சிக்கன் சுக்கா